வடகிழக்கிலே இரண்டாவது கட்சியாக தமிழ் தேசிய பேரவை சைக்கிள் சின்னத்திலே போட்டி போட்ட நாங்கள் இருக்கின்ற ஒரு நிலையிலே அடுத்த தரப்பாக சங்க சின்னத்திலே போட்டி போட்ட ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி கட்சியோடு நாங்கள் ஒரு புரிந்துணர்வுக்கு வருவதற்கு கேட்டிருந்தோம். அவர்கள் இன்று காலையிலே நம்முடைய ஏனைய பங்காளி கட்சிகளோடு யாழ்ப்பாணத்திலே பேசியிருந்தார்கள். ஆனால் அவர்களுடைய கருத்து கொள்கை ரீதியான பேச்சுவார்த்தைக்கு இப்பொழுதுக்கு அவர்கள் தயாரில்லை. இந்த சபைகள்ல கைப்பற்றுவது தொடர்பாக வேணுமென்றால் பேசலாம். ஆனால் கொள்கை ரீதியாக இந்த விதமான ஒரு பேச்சுவார்த்தையில ஈடுபடுவதில் இப்போதைக்கு அது சாத்தியம் இல்லை. ஏனென்றால் ஒரு குறிப்பிட்ட கொஞ்ச நாட்களுக்குள்ளே இந்த முடிவுகள் எடுக்க வேணும் என்ற அடிப்படையில அவர்கள் பேச்சுவார்த்தைக்குரிய வாய்ப்புகளை உண்மையிலே இல்லாமல் செய்திருக்கிறார்கள். அந்த வகையிலே நாங்கள் பார்த்திருக்கின்றோம். முதலாம் இடத்திலே பெறுகின்ற கட்சிக்கு முறைப்படி தவிசாளர் பதவி பெறுவதற்கு நாங்கள் ஒத்துழைப்போம். இந்த உள்ளூராட்சி தேர்தலில் மிக தெளிவாக ஒரு கொள்கைக்காக தமிழ் தேசியத்துக்காக மக்கள் ஆணை வழங்கி இருந்தும் அந்த ஆணையின் பிரகாரம் ஒரு இணக்கப்பாட்டுக்கு பெற தயார் இல்லை என்று தமிழரசு கட்சியும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியும் காலத்தை இழுத்தடிப்பதற்கு எடுக்கின்ற செயல்பாடுகள் என்னை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம். அது மக்கள் விளங்கிக் கொள்ளணும், மக்கள் அவர்களுக்கு அழுத்தம் கொடுக்கணும். ஏனென்றால் இறுதியில இந்த முறையும் கடந்த 5 வருஷமாக தமிழ் தேசியம் பேசி வாக்கு பெற்று அதுக்கு பிற்பாடு அந்த தமிழ் தேசியத்தை வலியுறுத்தாமல் நடந்து கொள்ற வகையிலே தொடர்ந்தும் இந்த கட்சிகள் நடந்து கொண்டால் இறுதியில பேரினவாத தரப்புகளுக்கு தான் அதை அனைத்தும் வாய்ப்பா போகும் என்பதையும் நாங்கள் சுட்டிக்காட்ட விரும்புகிறோம்.